உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. கடலூரில் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக புகார் கொடுத்த நபர் பற்றிய தகவல்களை காவல்துறையே மது விற்பனை செய்தவருக்கு கொடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராமாபுரம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு டாஸ்மாக் கடை இயங்கும் நேரத்திற்கு முன்பாகவும் மூடும் நேரத்திற்கு பிறகும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் போலீசாரே தகவல் கொடுத்த ஜேசுதாஸ் நம்பரை சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்களிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்த ஜேசுதாஸ் இந்த தகவலை சொல்லி, இதனால் சட்டவிரோத மது விற்பனை செய்தவர்கள் தன்னை வெட்டுவதற்கு கத்தியோடு தேடிக் கொண்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். மேலும் போலீசாரின் இந்த செயலால் தான் தலைமறைவாக இருப்பதாக தன்னுடைய மனக்குமுறலையும் அச்சத்தையும் ஜேசுதாஸ் வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. காவல்துறையினர் மக்களை பாதுகாப்பார்கள் என்று நம்பி ஒருவருக்கு போலீசார் செய்த துரோகம் காவல்துறை மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை இழக்க செய்யும் விதமாக உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வணக்கம், காவல் கட்டுப்பாட்டாரு. லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கிறேன். எப்படி சார் லைன்ல இல்லாம இருக்க முடியும்? என் பேரு ஜேசுதாஸ், கண்டியங்குப்பம், ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்றேன். காலையிலேருந்து 3 கால் பண்ணிருக்கேங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார்? கடலூர் மாவட்டம். சரி, என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு? சார், ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தேன். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். இப்ப கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க, அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா? கத்தி சார் என்ன வெட்ட அந்த சரக்கு விக்கிறவன பேரு ஸ்டாலின். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நீங்க இருங்க ஐயா இருங்க, நான் உண்மை இதை நேரடியா அழகா சொல்றேன். சரக்கு வித்ததை போட்டு கொடுத்ததால போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்களா? அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணா இந்த மாதிரி சரக்கு விற்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. தேடிட்டு அலையிறானா கத்தி எடுத்துட்டு இவனை இன்னோட கொன்னுடணும் அப்படின்ட்டு. அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா? 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து ராமாபுரம் இருக்கீங்க நீங்க? நான் வந்து கண்டிகுப்பம் வரதாயம்பேட்டை, இது கடலூர் மாவட்டம் கண்டிகுப்பத்தில் இருக்கேன் சார். நான் சேஃப்டியா ஓடி தோப்புல ஒழிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார். அது என்ன தோப்பு சார்? அது இது வந்து வராது. இது வந்து தோழியப்பர் கோவில், நாச்சியார்பேட்டையில் தோழியப்பர் கோவில். நாச்சியார்பேட்டை தான் ஊர் பேருங்களா? அப்ப கண்டியப்பம் கிடையாது? ரெண்டும் அப்படியே சார், 1/2 கிலோமீட்டர் தானே சார். நாச்சியார்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்ல, நான் இப்ப நாச்சியார்பேட்டை தோழியப்பர் கோவில் போய் ஒழிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். நாச்சியார்பேட்டையில தான் இருக்கீங்களா? ஆமா. சரி, நாச்சியார்பேட்டைக்கு என்ன தாலுக்கா சார்? அது ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்கா தான், என் தாலுக்கா தான் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீமுஷ்ணம்ங்களா? ஆமா சார். ஸ்டேஷன்லாம் நீங்க ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போகுது சார், பார்த்துக்கலாம். அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை அப்படி ஏதாவது சொல்லணும்? அதான் சார், தோழியப்பர் கோவில் சார். பெரிய பண்ணி வெட்டுவாங்க, பெரிய கோவில் சார், பெரிய காடு சார். தோழியப்பர் கோவில். தோழியப்பர் கோவில்.